ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ நொடியில் எப்படி தேங்காய் உடைக்கிறது, மாதக்கணக்கான தேங்காவை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு டிப்ஸும், மிக்சியே இல்லாத சமயத்தில் தேங்காய் பால் எப்படி எடுக்கணுன்ற டிப்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முழுமையாக பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது தேங்காயை நிமிஷத்தில் எப்படி உடைக்கிறதுன்ற டிப்ஸை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். அது மட்டும் இல்லை, இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கத்தியே இல்லாமல் நிமிஷத்தில் தேங்காயெல்லாம் சட்டுன்னு எப்படி உடைக்கிற டிப்ஸை நம்ம இதில் பார்க்கலாம். இதில் நான் ஒரு 3-4 மெத்தட் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், தேங்காய் எல்லாமே உடச்சி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி எதனா ஒரு ஜிப்லாக் கவர் இல்லை நார்மல் கவர் எதனா அந்த எடுத்துக்குங்க. இந்த கவருக்குள்ளே இப்போ இந்த தேங்காயெல்லாம் போட்டு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரம் வச்சுருங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் நிறைய தேங்காயெல்லாம் வாங்கிட்டீங்க, மறுநாள் உடைக்கணுன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இது தேங்காவை நான் எடுத்து காட்டுறேன். நீங்கள் இந்த கவர் தான் போடணும்னு அவசியம் இல்லை. சரி, நார்மல் கவர்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். என்கிட்ட மீட்டு இந்த மாதிரி தேங்காயெல்லாம் போடுறதுக்கான கவர் இருந்தனால இதில் உள்ளே போட்டிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், ஃப்ரீசரில் ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுத்துட்டேன். இப்போ இதை நார்மலான வாட்டரில் ஜஸ்ட்டு இந்த மாதிரி முக்கிடுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இந்த தண்ணியில் அப்படியே விட்டுறணும். விட்டதுக்கப்புறம் ஒரு கத்தியால் இப்போ நான் வீடியோவில் காட்டுற பாருங்கள், இந்த ஓரப்பகுதியில் லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா போதும். சூப்பராக பார்த்தீங்கன்னா அந்த கொட்டாங்குச்சிலேருந்து தேங்காய் தனியாக ரிமூவ் ஆகி வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பாருங்கள், சூப்பராக நிமிஷத்தில் நம்ம தேங்காய் வீட்டிலேருந்து தேங்காயை அழகாக பிரித்து எடுத்துட்டோம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய பெரிய ஃபங்க்ஷன் ஆன டைம்லேயும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி அழகாக தேங்காவை ரிமூவ் பண்ணி எடுக்கலாம். அடுத்த மெத்தட் நான் சொல்கிறேன் பாருங்கள். இதே போல் தேங்காயை நம்ம இட்லி பாத்திரம் இருக்குங்களே, அந்த இட்லி பாத்திரத்தில் கீழே தண்ணி ஊற்றி தண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த தேங்காய் அதுக்குள்ளே வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா தேங்காய் வெந்துடக்கூடாது. ஸோ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த தேங்காயை அதுக்குள்ளே வைக்கணும். ஸோ அந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் அழகாக இப்போ நம்ம கத்தி வச்சு சுரண்டி எடுத்தோம்னா அழகாக அந்த தேங்காய் ஓட்டிலேருந்து தேங்காய் அழகாக ரிமூவ் ஆகிந்துடும். இங்கே பாருங்கள், சுலபமாக சூப்பராக ரிமூவ் ஆகி வந்துருச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு கை வேதனையும் இல்லாமல் அழகாக நம்ம இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இதை கட் பண்ணி நார்மலாக நீங்கள் ஃப்ரீசரில் கூட வைக்க தேவையில்லை. கீழே வச்சாலும் 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் நல்லா சூப்பராக இருக்கும். அடுத்து பாருங்கள், உடைச்ச தேங்காவை நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தீங்க. சரி, உடைக்காமல் முழு தேங்காவை நீங்கள் ஃப்ரீசரில் இல்லை நார்மல் டெம்பரேச்சரில் ஃப்ரிட்ஜுக்கு கீழே நீங்கள் வச்சிங்கனாவே போதும். இப்போ இந்த தேங்காவை ஒரு 1 மணி நேரம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், ஜஸ்ட்டு நான் கீழே உடச்சி எடுத்தேன். அழகாக ஓடு மட்டும் பார்த்திங்கன்னா தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் முழு தேங்காய் வச்சு கூட நீங்கள் அழகாக ட்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ தேங்காய் நீண்ட நாட்கள் இந்த மாதிரி வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ தேங்காயெல்லாம் உடச்சி எடுத்ததுமே தண்ணியில் கழுகிடக்கூடாது. இந்த தேங்காயை அப்படியே மெலிசாக இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா எந்த அளவுக்கு முடிஞ்சாலும் எந்த மெலிசாக கட்டணும் அந்தளவுக்கு நல்லா கட் பண்ணி ஃபேன் காற்றுல நல்லா காய வச்சுருங்க. ஸோ காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்ரீசரில் தான் வைக்கணும், இல்லை நார்மலில் கூட வைக்கலாம். ஸோ கொஞ்சம் நீண்ட நாட்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீசரில் கூட வைக்கலாம். அடுத்தது பாருங்கள், அடுத்து நீங்கள் இந்த மெத்தடில் கூட அழகாக ஸ்டோர் பண்ணலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தேங்காய் நல்லா கழுகுனதுக்கப்புறம் இந்த தேங்காய்க்கு மேலே இந்த பிளாக்காக இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அது எல்லாமே நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மிக்ஸி ஜாரில் இப்போ இந்த தேங்காய் தண்ணி எதுவுமே ஊற்றிடக்கூடாது. அதே போல் மிக்ஸி ஜாருமே பார்த்திங்கன்னா நல்லா காய்ந்து இருக்கணும், எந்த ஒரு ஈரப்பதமும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் மோட்லேயும் நார்மல் மோட்லேயும் நீங்கள் அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொரப்பாக கிடைக்கும். இதை நீங்கள் வெயிலில் அப்படியே டைரெக்டாக காயக்கூடி வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மழை காலத்தில் இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸில் போட்டு, நம்ம போடக்கூடிய பாக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா காற்று எதுவுமே போகாமல் ஏர்டைட் உள்ள பாக்ஸில் நம்ம போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்து ஃப்ரீசருக்குள்ளே வச்சிங்கனாவே போதும். சூப்பராக பார்த்திங்கன்னா மாதக்கணக்கான நல்லா நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ ஒரு சில டிஷ்ஷஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் இதை அழகாக ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன இந்த 2 மெத்தட் படி நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா தேங்காய் நீண்ட நாட்களுக்கு வரும். அடுத்து பாருங்கள், மிக்ஸியே இல்லாமல் நம்ம அர்ஜென்ட் சமயத்தில் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் எடுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தேங்காயை அந்த தேங்காய்க்கு மேலே இருக்கணும்னா பிளாக்காக அது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க.
ஸோ இப்போ அரைச்சி எடுத்து இந்த தேங்காய் பாலை தனியாக நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வேலைக்கு போகிற பெண்களாகட்டும் இல்லை அர்ஜென்ட் சமயத்தில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே போல் வந்து தேங்காய் விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த சமயங்கள்லையுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி அழகாக ஸ்டோர் பண்ணிங்கன்னா தேங்காய் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நீண்ட நாட்களுக்கு வரும். ஒரு சமயத்தில் பார்த்திங்கன்னா தேங்காயினுடைய விலை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த சமயங்களில் வந்து நம்மளால் வாங்கவே முடியாது. இந்த மாதிரி அதிகமாக கிடைக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு நீண்ட நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் தேங்காய் பால் எடுத்தாச்சு. இப்போ தேங்காய் பால் எடுத்ததுமே வந்து இதை வந்து நம்ம ஐஸ் கியூப் வைப்போம்ல, ஸோ அந்த ட்ரேயில் வந்து ஊற்றிட வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஊற்றுனதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருங்க. நம்மளுக்கு எப்போல்லாம் வந்து குழம்புக்கோ இல்லை வந்து தேங்காய் பால் வந்து சம்டைம் பார்த்திங்கன்னா ஸ்வீட் டிஷ்ஷுக்கெல்லாம் கூட தேவைப்படும். அந்த சமயங்களில் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா இந்த தேங்காய் பால் வந்து ஐஸ் கியூப் மாதிரி கிடச்சின்னா தனியாக பாக்ஸில் கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் தேங்காய் பால் எடுத்து கூட இதில் ஊற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுனால நம்மளுக்கு மாதக்கணக்கான பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து அரைக்க வேண்டியது இல்லை. அதே சமயத்தில் தேங்காய் பார்த்திங்கன்னா கெட்டும் போகாது. சம்டைம் வந்து தேங்காய் பால் இந்த மாதிரி காலி ஆகிடுச்சுன்னா இந்த துருவின தேங்காய் கூட நீங்கள் அகைன் அரைச்சிட்டு தேங்காய் பால் இந்த மாதிரி ஃப்ரீசரில் ஊற்றி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட், நான் சொன்ன ஐடியா எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இது நல்லா அழகாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு தேங்காய் பால் வந்து வேணுன்ற சமயத்தில் இந்த மாதிரி ஒரு 4-5 ஐஸ் கியூப் மாதிரி எடுத்து போட்டிங்கனாவே போதும். சூப்பராக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேங்காய் வந்து அரைக்க வேண்டிய வேலை கூட இருக்காது. கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீட்டில் அரைக்கக்கூடிய மாவு இட்லிக்காகட்டும் தோசைக்காகட்டும் நல்லா சாஃப்டாக கிடைக்குன்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் உளுந்து அரிசி ஒன்றா ஊற வச்சாலும் சரி, தனித்தனியாக ஊற வச்சாலும் சரி, இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்பவுமே உளுந்துமே அரிசியுமே ஒன்றா தான் ஊற வைப்பேன். ஒன்றும் இல்லை, நம்ம அரைக்கக்கூடிய அந்த மாவில் கொஞ்சமாக இப்போ பார்த்திங்கன்னா நான் 1 கிலோ அளவு நான் மாவுக்கானது அரைக்கிறேன். ஸோ அதில் வந்து 1 கைப்பிடி அளவு அவல் வந்து இந்த மாதிரி நல்லா எதுனா மண்ணோ வேறு எதுனா இருந்துச்சுனாலும் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுகுனதுக்கப்புறம் வந்து 2வது முறை தண்ணியில் நல்லா வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறம் வந்து நம்ம இட்லி தோசைக்கு அரைக்கக்கூடிய அந்த மாவில் போட்டு நம்ம அரைச்சாலே போதும். நல்லா சாஃப்டான வந்து நம்மளுக்கு இட்லி தோசை மாவு கிடைக்கும். இது பாருங்கள், நான் வந்து மிக்ஸி ஜாரில் தான் இத்தனைக்குமே நான் அரைச்சேன். எனக்கு நல்லா சாஃப்டான இட்லி கிடச்சிருக்கு. கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இனி இந்த மாதிரி நீங்கள் அரைக்கிறதுனால நம்மளோட இட்லி ஆகட்டும் தோசை ஆகட்டும் நல்லா சூப்பராக கிடைக்கும். ஹோட்டல் ஸ்டைல்லையே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.